மார்னிங் நேரமா எந்திரிக்கிறோங்கிறங்காட்டி 9:00 அப்படிங்கும்போதே எல்லா வேலையுமே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இருக்கிற வேலை செஷன் குட்டிய பார்க்கறது, ஆஃபீஸ் ஒர்க் இது 2 மட்டும் தான். 6:00 வரைக்கும் வேற எந்த வேலையுமே எங்களுக்கு பெருசா இருக்காது. நாளே என்ன குக் பண்ணணும்னு சொல்லி அதெல்லாமே எடுத்தும் வச்சுருவேன். ஏன்னா, நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது. இருக்கிறத வச்சு டக்கு டக்குன்னு ரெடி பண்றக்கு. இப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னாலே அதுலயே ஏதாவது ஒரு குளறுபடி நடக்கும். இன்னைக்கு ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு தேங்காய் சாதமும், மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் நேத்து. அத வேக வச்சிடலாம்னு சொல்லி தான் வேக போட்டாச்சு. கிழங்கு குக்கர்ல விசில் போட்டோம் அப்படின்னா 10 நிமிஷத்துல வெந்துரும். ஆனா நான் எப்ப வேக போட்டாலும் அது குழஞ்சு தான் போகுது. அதனால எப்பவும் போல இட்லி சட்டியில தான் வேக வச்சிருக்கேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி தான் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு கேரளா மட்டை அரிசி இருக்கு பாத்தீங்களா, அதுல தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மரவள்ளி கிழங்க நார்மலா தாளிக்காமங்க, கொஞ்சமா தேங்காயில ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருகாப்பில் இதை கொரகொரப்பா அரைச்சு தேங்காய் எண்ணெயில் ஆட் பண்ணி கிழங்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேரளா ஸ்டைலில் கஞ்சியும் கப்பக்கிழங்கும் தான்.